இப்படி எத்தனையோ கயரெல்லாம் வச்சு கட்டி பிரம்மபந்தத்தை நீக்கின உடனே ஆஞ்சநேயமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். பாடா, நான் இந்த பிரம்மபந்தத்தை அவமானப்படுத்தி நீக்க வேண்டிய அவசியம் இருக்கலை, இவாளே நீக்கி தந்துட்டாளே, இதுவரைக்கும் வெற்றி பெற்றதையே நான் வெற்றி பெற்றுட்டேனே. அதாவது தனக்கு ஆற்றல் இருந்தும் அந்த தர்ம நிலையை தவறாம அடக்கமாக பேசாமல் வந்தோங்கிறதுலேயே அவருக்கு சந்தோஷம். இப்போ யோசிக்கிறார், ராவணன் என்னை சுடுவிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வூரை சுடுக அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு முற்றும் உவந்தானா. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ராவணன் கொடுத்த மெசேஜ் என்னன்னா, நம்மளை விட்டு இந்த ஊரை சுட சொல்லியிருக்கான். அரக்கர்கள்லாம் பயங்கர கடுமையான வலிமை உள்ள கயர்களெல்லாம் வச்சு கட்டுறா சுவாமியை. சுவாமி தனக்கு ஒண்ணுமே தெம்பே இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்றாரு. நோன்மை இளன் போல உடல் நுணங்கி வெய்ய அரக்கர் புறத்து அழைப்ப அரக்கர்கள்லாம் அவரை சூழ்ந்து நின்னுண்டு எல்லா கயத்தாலையும் பிடிச்சு இழுத்து வருத்தராலாம். விரைவு இல்லா ஐயன் விஞ்சை தன்னை அறிந்தும் அறியாதான் போல் அவிஞ்சை என்னும் பொய்யை மெய்போல் நடிக்கின்ற யோகி போன்றான் போகின்றான். நல்ல தத்துவ ஞானம் தரக்கூடிய பிரம்ம வித்தியை நன்னா தெரிஞ்சிருந்து கூட தெரியாத மாதிரி நடந்து பாழ யோகிகள், மெய்ப்பொருளை நன்னா உணர்ந்தும் கூட வெளியில மக்களுக்காக சேர்ந்து அந்த பொய்யோட மாயையா கலந்துட்டு நார்மலா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற யோகி மாதிரி இருந்தாராம். நம்மள ஒரே சக்தியே இல்லாதவர் மாதிரி அவ இழுப்புக்கெல்லாம் போறார். இப்படி ஆஞ்சநேயமூர்த்தியை நன்னா கட்டி இழுத்துண்டு ராவணனோட அரண்மனைக்கு வெளியில அவசரமா கூட்டிட்டு போய், அரண்மனைக்குள்ளெல்லாம் நெருப்பாயிடுத்துனா அதனால வெட்ட வெளிக்கு போய் சீக்கிரம் தீ வைங்கோ அப்படின்னு பொறுமை இல்லாம கத்துற அரக்க வீரர்கள்லாம் சூழ பழைய துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வாலில் ஃபுல்லாக சுற்றி நன்னா எண்ணெயெல்லாம் தோச்சு அதில் காந்து கடுந்தீ கொளுத்தினார். அப்படி நெருப்பு கொளுத்திட்டு அண்டம் கடிகலங்க ஆர்த்தார். உலகம்லாம் அதிர்ற மாதிரி ஓன்னு சந்தோஷத்தில் பெரிய முழக்கமிட்டா எல்லாரும். பல பேர் ஒன்று சேர்ந்து நல்ல வலிமையான கயறுகளால் கட்டி 2 பக்கமும் அந்த கயத்தை நீட்டி பக்கத்துக்கு ஒரு 100,000 பேர் பிடிச்சிண்டு அவளுக்கு 4 பக்கமும் பாதுகாவலுக்கு ஆயுத பாணிகளான காவலர்கள் முன்னாடியும் பின்னாடியும் வர புனரிக்கணக்கர் புறம் செல்வோர் சமுத்திரத்தோட அளவுக்கு காவலாளிகள் சுற்றி வர சுவாமியை இழுத்துட்டு போற போக்குல கத்தி கூவி எல்லாரையும் கூப்பிடுறா. நம்ம நாட்டோடைய அழகான சோலையை அழிச்சு அக்ஷகுமாரனையும் எல்லா அரக்கர்களையும் வதம் பண்ணி நம்ம காவல்ல வச்சிருந்த சீதையோட ரகசியமா பேசி மனிதர் திறம் செப்ப வந்த நுட்பமான ஜென்மங்களான மனுஷால பத்தின பெருமையை இங்க வந்து பேசின்னு இருக்கிற இந்த குரங்குக்கு என்ன கதியாச்சு வந்து காண்மின் அப்படின்னு கூப்பிடுறா. சந்தோஷத்துல கூடின எல்லா அரக்கர்களும் இந்த பூமியை தாண்டி பிரபஞ்சத்துல கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு கத்தி ஆரவாரம் பண்ணினா. அந்த பக்கமும் இந்த பக்கமும் கட்டி இழுக்கிறா சுவாமிய, முரசடிக்கிறா, பெரிய ஒலி எழுப்புறா. பேர் சந்தோஷத்துல இடி முழக்கம் மாதிரி கர்ஜித்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறா. அப்படியே சந்தோஷமா ஓடி ஜானகிக்கும் பகர்ந்தார். அவளும் உயிர் பதைத்தாள், வேர்த்தாள், உலர்ந்தாள், விம்மினாள், விழுந்தாள், அழுதாள், வெய்து உயிர்த்தாள். ஏற்கனவே சொன்ன மாதிரி சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயமூர்த்தி குழந்தையா போயிட்டார். உடம்பெல்லாம் வேர்த்து மனசு அயர்ந்து உயிர் பதைத்து நிலத்துல விழுந்து அழுது விம்மி பெருமூச்சு விட்டு துடிச்சா. சுதாரிச்சுண்டு ஏந்திருந்து அக்னி பகவானை வேண்டிக்கிறா. ரொம்ப வசத்தியான ஆச்சரியமான ஸ்லோகம். வால்மீகி ராமாயணத்துலயும் சரி கம்பராமாயணத்துலயும் சரி ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷாம் யத்யஸ்தி சரிதம் தபஹ யதிவா ஏகபத்னித்வம் ஷீதோ பவ ஹனுமதஹ. நான் என் பதிக்கு உண்மையா நடந்து சுஷ்ரூஷ பண்ணினேன் அப்படிங்கிறது சத்தியமா இருந்ததுன்னா, பதிவிரதா தர்மத்துல அந்த தவத்துல நிலைச்சு நிக்கிறது சத்தியமானால், என்னுடைய கணவரான ராமருக்கு ஏக பத்னித்துவம் இருக்குமானால், அக்னியே ஹனுமானுக்கு குளிர்ச்சியாயிரு, ராமருக்கு கொஞ்சமாவது என் மேல கருணை இருக்குமானால், எத்தனையோ கஷ்டங்கள்ல இருக்கிற அபலையான எனக்கு கொஞ்சமானும் பாக்கியம் பாக்கி இருக்குமானால் ஹனுமானுக்கு குளிர்ச்சியாயிரு. சீதோ பவ ஹனுமதஹான்னு சொல்லி சுவாமியை வேண்டிப்பா. கம்பராமாயணத்துல சீதை என்ன சொல்லி வேண்டிண்டா? தாயே அணைய கருணையான் துணையை ஏதும் தகைவிலா நாயே அணைய வல் அரக்கர் நலியக் கண்டால் நல்காயோ, நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனில் தூயேன் என்னின்
தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள். உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் கிட்டையும் ஒரு தாய் எப்படி கருணையோட இருப்பாளோ அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட ராமருடைய துணைவன் இந்த அனுமன். அவனுக்கு இந்த கொடுமையான அரக்கர்கள் துன்பம் பண்றா, நீ பார்த்துட்டு இருப்பியா? நீயே லோக சாட்சி, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற சாட்சி, உனக்கு தெரியும். என்னோட கற்புக்கும் நீதான் சாட்சி. அந்த கற்புல நான் தூயவள்னா அவனை சுடல் அப்படின்னு ஆர்டரும் போட்டுட்டு தொழுகின்றேன், உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிறான். முன்னாடி இருந்த பெண்கள் இப்படி சத்தியத்தில் நின்று அதனால் அவளுடைய எல்லா சென்சஸும் கூர்மை அடைந்து அவள் சொல்கிற வார்த்தை நிகழும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். எப்படி சூரியனை நிறுத்தினான் நலாயினி, திருவள்ளுவரே சொல்கிறாரே பெய்யென பெய்யும் மழை. இப்படி சீதா பிராட்டி அக்னி பகவான்கிட்ட வேண்டின்ற உடனே அக்னி பகவானுக்கு பயமாயிடுதான். பிராட்டிக்கு பயந்துண்டு தன்னை குளிர்ச்சியாக்கின்றாலாம் ஆஞ்சநேய சுவாமிக்காக. சுவாமியோடைய ரோமங்கள் ஆரம்பிச்சு உள்ள எலும்பு வரைக்கும் ஒரே சில்லுன்னு ஆயிடுதான் நெருப்பு. வால்மீகி ராமாயணத்துல சொல்லுவார் ஆஞ்சநேயமூர்த்தி, என்னடா என்னுடைய வால் கொஞ்சம் கூட சுடவே இல்லை, வாளோட நுனியில பனிக்கட்டிய வச்ச மாதிரி இருக்கே. எந்த ஸ்ரீராமரோட மகிமையினால நான் கடலையும் பெரிய மலை மைனாக மலையும் தாண்டி வந்தேனோ அந்த மகிமையினால தான் இந்த நெருப்பும் என்னை சுடாமல் இருக்கு போல இருக்கு. நமாம் தஹதி பாவக, இது சீதையோட கருணை போல இருக்கு. இப்படியெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் ஆலோசனை பண்ணிட்டு ஒரு குதிச்சு கர்ஜனை பண்ணிட்டு கிளம்புவார். இங்கே கம்பராமாயணத்தில் எலும்பு வரைக்கும் குளிர் எடுத்து மற்ற இனி பல என் வேலை வட அனல் புவி அளாய கற்றை வெங்கனலி மற்றை காய தீ முனிவர் காக்கும் முற்றுரு மும்மை செந்தி முப்புறம் முருங்கச் சுட்ட கொற்றவன் நெற்றிக் கண்ணின் வன்னியும் குளிர்ந்த அன்றே. நெருப்பு குளிர்ந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்றது? இப்படி பல விதமா சொல்லிண்டே இருக்கிறதுல தான் என்ன பயன்னு கம்பர் கேட்கிறார். கடல்ல இருக்கிற வடவாமுகாக்னி குளிர்ந்து போச்சு, இதனால ரிஷி முனிவர்கள் பண்ற வைதிக கர்மால பண்ற நெருப்பெல்லாம் குளிர்ந்து போச்சு. திரிபுர சம்ஹார மூர்த்தியான பரமேஸ்வரனுடைய நெத்திக்கண்ணில் இருக்கிற நெருப்பு பொறி கூட குளிர்ந்து போச்சான். சீதா பிராட்டியோடைய பிரார்த்தனைக்கு இணங்க ஆஞ்சநேயமூர்த்திக்கு சுடாத நெருப்பு சத்தியலோகம் முதலான எல்லா இடங்கள்லையும் இருக்கிற நெருப்பையும் சேர்த்து குளிர்ச்சியாக்கிடுதான். வெற்பினால் இயன்றதன்ன மேனியை விழுங்கி வெந்தி நிற்பினும் சுடாது நின்ற நீர்மையை நினைவின் நோக்கி அற்பின் நாரராத சிந்தை அனுமனும் சனகன் பாவை கற்பினால் இயன்றதென்பான் பெரியதோர் களிப்பனானான். ஒரு பெரிய மலையால செஞ்சா மாதிரி இருக்கு ஆஞ்சநேயமூர்த்தியோட திருவுருவம். அதை சுத்தி தேஜோமயமா எரியறது நெருப்பு. அப்ப கூட துளி கூட சுடல. அதனால சீதாராமர்கள் மேல வச்ச அன்பு துளி கூட விட்டு போகாம ஒரு பிடிச்ச நூல் மாதிரி முழு நேரமும் அவரோட மனசுல அவ மேல ஏற்பட்ட பக்தியினால உடனே அவருக்கு தெரியறது இது ஜனகனுடைய பெண்ணாகிய ஜானகியோட கற்பால ஆனது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய களிப்பு வருது அவர் மனசுல. அம்பாளுடைய கற்பு தான் என்னை காப்பாத்துறதுன்னு சந்தோஷப்படுறாரு. இப்ப அரக்கர்கள் என்ன செய்யறா, ஏற்கனவே ஆஞ்சநேயமூர்த்தி ஒரு நாள் ராத்திரி பூரா சீதா பிராட்டியை தேடி அலைஞ்சார். அப்படி இருக்கிறதே இருட்டுனால சரியா பார்க்க முடியாத, எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நிறைய இடங்கள் இருக்குமே, அப்படி விட்டு போன எல்லா இடத்தையும் இப்ப மேப் போட்டு காமிச்சு கொடுக்குறா அரக்கர்கள்லாம். ராவணன் சொல்லியிருக்கானே இலங்கையை சுடு அப்படின்னு, இவரை சுடுவிக்க சொன்னது இலங்கையை சுடுன்னு சொன்னதா இவர் எடுத்துட்டாரே. அதனால எந்தெந்த பிளேஸ்ல எங்கெங்க வைக்கணுங்கிறது நல்லா பார்த்துட்டே போறார். இப்படி அரக்கர்களும் ஆஞ்சநேயமூர்த்தியும் போறதுக்கு உபமானம் கொடுக்குறார். நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள், நம்மளுடைய புற உறுப்புகள் முன்னாடி போய் இந்த உலகத்தை எல்லாம் காட்டி கொடுக்குற மாதிரியும், இப்படி போகப்பட்ட ஒருத்தருடைய உடலுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஞானம் மாதிரி பின்னாடி வராராம் ஆஞ்சநேயமூர்த்தி. இப்படி முழுசா இலங்கையை பார்த்தாச்சு, இலங்கையோட கோடி வரைக்கும் போயிட்டா. உடனே சுவாமி முடிவு பண்றார், கட்டை விடுவிச்சுன்னு போடுறதுக்கு இதுதான் சரியான சமயம். அப்படி நினைச்ச மாத்திரத்துல 2 கையிலையும் பிடிச்சி கயிறு கட்டி 2 பக்கமா இழுக்கிறாளே, அந்த 2 பக்கத்து கயிறையும் ஒரு இழு அப்படி தன்னுடைய இடுப்போட சேர்த்து இழுத்துண்டு விண்மேல் உயர்ந்தனன். உடனே விழுந்த எல்லாம் அப்படியே அரக்கர் கூட்டம் எல்லாம் போலன்னு கீழே விழுறதுகள். அப்படி கீழே விழுந்த அரக்கர் கூட்டம் எல்லாம் தோல் உடஞ்சு கழுத்து முறிஞ்சு இறந்து போனான். ஐயனான ஆஞ்சநேயமூர்த்தி தன்னை சுத்தி இருக்கிற கயரெல்லாம் பிடிச்சி இழுத்துண்டு ஏறி பறந்தது பார்க்கறதுக்கு ஒரு கருடன் தன் காலில் எல்லா பாம்புகளையும் கொத்தா பிடிச்சி இழுத்துன்னு போற மாதிரி பறந்து போற மாதிரி இருந்துதான். துன்னலர் புறத்தை முற்றும் சுடு தொழில் தொல்லையோனும் பண்ணின பொருளும் நாண பாதகர் இருக்கை பற்ற மன்னனை வாழ்த்தி பின்னை வயங்கு எரி மடுப்பன் என்னா பொன்னகர் மீதே தன் போர் வாளினை போகவிட்டான். திரிபுர சம்ஹாரமூர்த்தியான பரமேஸ்வரனும் அவருக்கு துணையா வந்த
எல்லாரும் சம்ஹாரம் பண்ணுறதே எடுத்த வில்லில் நான் ஆதிசேஷன், அதில் இருந்த சக்தி ஆயுதம் அம்பா வந்தது சாக்ஷாத் நாராயணன், பூமிதான் தேர், இப்படி எல்லாரும் துணைக்கு வந்தா. இப்பட்ட எல்லாரும் வெட்கப்படும்படி நீங்க என்ன எரிச்சல், இங்க பாருங்க ஆஞ்சநேய மூர்த்திய அப்படின்னு சொல்ற மாதிரி பாதகர் இருக்கை பற்ற பாவிகளான அரக்கர்களுடைய இருப்பிடமான இலங்கை பற்றி எரியுமாறு மன்னனை வாழ்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய மனசார ஸ்துதி பண்ணி எல்லாத்தையும் கொளுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய போர் தொழிலில் இறங்கியிருக்கிற வாளை இலங்கை மேலே போட்டார். கொடுமை செய் தீயோர்களான அரக்கர்களுடைய ஊரை எரிக்கிறேன் பாருன்னு சொல்லி கிளம்பின ஆஞ்சநேய மூர்த்தியுடைய வாள் திரிபுர சம்ஹார மூர்த்தியுடைய அம்பு மாதிரி இருந்துதான். தகைத்தல் இல் நோன்மை சாலும் தனி வீரன், ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற வீரரான ஆஞ்சநேயமூர்த்தி இது ஏற்கனவே செஞ்சு பழகினா மாதிரி சிகை கொழுங்கனலை வீசும் செயல் முனம் பயில்வான் போல அந்த தீயர்களாகிய அரக்கர்கள் வாழும் நகர எல்லா இடத்துலையும் நெருப்பு வச்சார். வெள்ளியாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்டு பிரகாசிக்கிற அழகான ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுடைய முயற்சியினால அழகா செய்யப்பட்ட அந்த இலங்கை நகரத்து மாட மாளிகைகள் எல்லா இடத்துலையும் தாவி தாவி சென்று அவா தனக்கு வச்ச நெருப்பை அவளுக்கே திருப்பி கொடுத்தார். இப்படி பலவிதமான அக்கிரமங்களை பண்ணிட்டு இருக்கிற அரக்கர்கள் பிஸியா இருந்ததுனால வேள்விகள் சரியா பண்ணலையாம். அதனால அக்னி பகவானுக்கு ரொம்ப பசிச்சுடுத்தான். உடனே இப்போதான் சான்ஸ் கிடச்சிதுன்னு தனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற ஆஞ்சநேய மூர்த்தியோட வாழை ஒரு ஆதாரமாக பிடிச்சிண்டு இலங்கை மகாநகரத்தை எல்லாம் முழுங்கினாராம். சுவாமி வாலில் வைக்கப்பட்ட நெருப்பு பெரிய மாளிகைகளுக்கு எல்லாம் பிடிச்சிண்டு, கொடிகளை பிடிச்சிண்டு, உயர்ந்த விதானங்களை பிடிச்சிண்டு, நெடிய தூணை பிடிச்சு தழுவி நீண்ட சுவர்களை எல்லாம் முழுவதும் சுற்றி முறுக்கி அழித்த இந்த இலங்கை நகரில் வாழ்ந்த அசுரர் ஜனங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயுமா ஓடி ஆஞ்சநேய மூர்த்தியை கொடுமைப்படுத்துற வரைக்கும் ஒரே சந்தோஷத்துல கரவாரம் பண்ணிட்டு இருந்தவா இப்ப பேரொலி எழுப்பி ஆன்னு கத்திண்டு அங்கிங்கி ஓடுறா. எல்லா இடமும் புகை சூழ்ந்திருக்கு நெருப்புனால. அதனால எங்க நெருப்பு இருக்கு எங்க இல்லைங்கிறதே புரியாம அலமந்து கஷ்டப்பட்டா. இங்க இருந்த அசுர மகளிர்லாம் ஐயோ எங்க ஆத்துக்கார் நெருப்பு வைக்க போனாரே ஆளை காணுமே என்னாச்சோன்னு கத்தி கூக்குரல் இட்டு அழுதா. அரக்கர்கள் தலைமுடியிலலாம் நெருப்பு பிடிச்சி. ஆனா அவ தலைமுடி இல்லைனாலே செம்பட்டையா இருக்கிறதுனால நெருப்பா இல்ல முடியானே தெரியாம அவஸ்தப்பட்டாலாம். கம்பர் பண்ற காமெடி. கம்பர் சொல்றார், ராவணனுக்கு பயந்து தேவர்கள் எல்லாமே அங்க அடங்கி போனான்ங்கிறது தானே கருத்து. அதே மாதிரி அக்னி பகவானும் தன்னுடைய மேக்னிஃபிசன்ஸ் எல்லாம் அடக்கிண்டு அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தன்னை காமிச்சுண்டு அடங்கி போயிருந்தாராம். இப்போ ஆஞ்சநேய மூர்த்தினால ராவணனுடைய கட்டளையிலேருந்து விடுபட்டு இப்போ முழுசா ஒரு ஜோதிர் வடிவமா எடுத்துட்டு பெருசா நின்றுட்டாராம். தன்னுடைய சுய உருவத்தை அடைஞ்சிட்டாராம். எப்படி இருக்குன்னா இந்த உலகத்துக்கு வந்த ஆன்மா மாயையோடைய கலப்பு நீங்கி அதுலேருந்து விடுபட்டு தன்னுடைய சொரூபமான ஆன்மஸ்வரூபத்தை அடைஞ்சு நிற்கிற மாதிரி இருந்தாராம். வரிசையா உபமானங்களை சொல்லிகிட்டே போறார் கம்பர். முன்னாடி ஒரு காலத்துல குரல் உரு ஆய் சின்ன வாமன வடிவமா போய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி கேட்டு வாங்கின்ற உடனே பெரிய திரிவிக்ரம ரூபமா நின்னாரே சுவாமி, அந்த மாதிரி திடீர்னு எழுந்துட்டாராம் அக்னி பகவான். இலங்கை ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கது, குபேரனுடைய நகரம், பெரிய விஸ்வகர்மாவால அமைக்கப்பட்ட மாளிகைகள்லாம் பொன்னாலானது, உள்ளேயும் வெளியையும் எல்லா இடத்தும் செல்வ செழிப்பு மிகுந்தது. இப்ப அதுலெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுனால எல்லா தங்கமும் உருகி ஓடி போய் கடல்ல விழுந்து குளிர்ச்சி அடைந்து தங்க பாலங்களாயிடுதான். தரையெல்லாம் கூட பொன்னால இழைச்சிருக்கான். அதனால தரையெல்லாம் கூட வெந்து போச்சாங்க. நெருப்புனால பயங்கர புகை உண்டாகி வானலோகத்தை மறைச்சு அங்கங்க நிறுத்தியிருந்த தேர்கள்லாமும் உருகி ஓடி இப்படி எல்லா இடத்துலையும் பரவின அக்னி செயற்கையினால கெட்டு போச்சுங்கிறார் கம்பர். எல்லா இடத்துலையும் பரவி கள் குடிக்கிற இடத்துக்கெல்லாம் கூட போய் அந்த கள்ளையெல்லாம் குடிச்சு விடுத்தான். அதாவது அதை சுவாகா பண்ணிடுது. பரிசுத்தம் இல்லாதவா இருக்கும் இடத்துக்கு போனதுனால அதுவும் தீமை செய்பவரா ஆயிடுத்து. தூயர் என்றிலர் வைகு இடம் துண்ணினால் தீயர் அன்றியும் தீமை செய்வரால். கெட்டவா இருக்கிற இடத்துக்கு போனா நம்மளும் அவளை மாதிரியே ஆயிடுவோம். நம்ம தீயவரா இல்லைனாலும் தீமை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறார் கம்பர். இப்படி எல்லா இடத்துக்கும் பரவினதுனால சூடாகி பக்கத்துல இருந்த கடல் எல்லாம் சுட்டு அதுலேருந்து நீராவி எழுந்து மேகமெல்லாம் கூட சுட்டுதான். இப்படி எல்லா இடத்துலையும் நீராவி எழுந்ததுனால மிராஜ்
காணல் நீர் தெரிஞ்சுதான். அதில் உடல் பற்றி எரியும் போது அவசரமாக போய் அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நினச்சி அந்த இடத்துல போய் விழுந்தாளாம் அரக்கர்கள். இந்த அரக்கர்களிடையே இருந்த உத்தமமான பெண்கள், நம்மளோட உயிர் நாயகர் இந்த குரங்கு கூட சண்டை போட்டு செத்து போனாரே, இதுவே நம்மளுக்கும் நல்ல முடிவு, பேசாமல் இந்த நெருப்பில் விழுந்து செத்து போயிடலான்னு நிறைய பேர் விழுந்து செத்து போயிட்டாலும். அந்த நெருப்பு பரவினதுனால எல்லா இடத்துலையும் இருந்த சோலைகள்லாம் பற்றி எரிஞ்சுடுத்தான். பூமியில் இலங்கை இப்படி பயங்கரமாக பற்றி எரிஞ்சு அந்த நெருப்பு புகை மேலே ரீச் பண்ணி தேவலோகமான அமராவதியே சூடாகி பொன்னாலான அந்த மாளிகைகள்லாம் உருகி ஒழுகித்தான். இப்படி சூடான வானத்தில் இருந்த சந்திரன் சூடாகி அதுலேருந்து இருந்த அமிர்தம் உருகி ஒழுகினதுனால அதை குடித்த ஒரு சில அரக்கர்கள் திரும்பவும் ஆவி பெற்று எழுந்துட்டாலாம். ரொம்ப ஆற்றல் மிக்க சில அரக்கர்கள் சொர்க்கத்து மேலே ஏறி தப்பிச்சுக்கலான்னு நினச்சி ஏற பார்த்து புகையினால கீழே விழுந்து அவளும் மடிஞ்சு போனான். பூந்தோட்டங்களும் வாசனை மரங்களும் எரிஞ்சு அதனால எழுந்த நறுமணம் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து அங்கே இருந்த நந்தவனம் எல்லாம் எரிஞ்சு அழிஞ்சுது. வர்ணிச்சுட்டே போறார் கம்பர் எதெல்லாம் எரிஞ்சுது எப்படி ஆச்சுன்னு. ஆயுத கிடங்குல குமிச்சு வச்சிருந்த ஆயுதங்கள்லாம் நெருப்புல உருகி உருண்டையாயிடுதான். யானைகள்லாம் நெருப்புக்கு பயந்து பிச்சுண்டு ஓடி போய் எல்லா இடத்தையும் துவம்சம் பண்ணிடுது. அங்கே இருந்த பறவைகள்லாம் செத்து கடலில் விழுந்து அதை மீன்கள்லாம் முழுங்கிடுது. இப்படி ஊழி காலத்தில் வர பெரிய நெருப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் நெருப்பு பரவி ராவணனோட அரண்மனைக்குள்ளேயும் புகுந்தது. அரண்மனையில் தங்கின்னு இருந்த ராவணன் பிடிச்சுண்டு வந்த தேவ மகளிர் கந்தர்வ பெண்கள் எல்லாரும் முன்னாடி தேவலோகத்தை எல்லாம் ராவணன் கைப்பற்றின போது எப்படி நில குலைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி அவஸ்தப்பட்டாலோ அதே அவஸ்தைக்கு ஆளானான். நிறைய மாடங்களும் தளங்களும் கொண்ட ராவணனுடைய மாளிகை பொன்னாலேயே இழைச்சிருந்ததுனால அதெல்லாம் உருகி பார்க்கறதுக்கு மேருமலை மாதிரி இருந்தது. மாளிகை பத்தி எரியறதுன்னு உடனே ராவணன் பயந்து அவனும் அவன் கூட இருந்த பெண்கள் எல்லாருமா சேர்ந்து புஷ்பக விமானத்துல ஏறி அவாவா பறந்து ஓட ஆரம்பிச்சா. இங்கேருந்து தப்பிச்சுண்டு போய் எல்லாரையும் பார்த்து கத்துறான் ராவணன். என்னடா பிரளய காலம் வந்துடுத்தா? பிரளய காலத்துல தான் 7-14 உலகம் பத்தி எரியும்லாம் சொல்லுவா, பிரளய காலமா வந்துடுத்து அப்படின்னு கேட்குறான். ஊழிக்காலம் வந்து உற்றதோ பிரிது வேறு உண்டோ, பாழி தீ சுட வெந்தது என் நகர் என பகர்ந்தான். வேற என்னடா காரணம், எதுக்குடா என் நகரம் பத்தி எரியுறதுன்னு கேட்குறான். அங்கிருந்த அரக்கர்கள்லாம் கரங்கள் கூப்பினர். தம் கிளை திருவொடும் காணார் இறங்குகின்ற வல்லரக்கர் ஈது இயம்பின் இறையோய் தரங்க வேலையின் நெடிய தன் வாள் இட்ட தழலால் குரங்கு சுட்டது ஈது என்றலும் ராவணன் கொதித்தான். அரக்கர்கள்லாம் பாவம், அவளுடைய எல்லாம் போச்சு, அவளே அவஸ்தப்பட்டு இருக்கா. இப்போ ராவணனுக்கு வேற பதில் சொல்லணும். சொல்றா, இந்த பெரிய கடலை விட நீளமா ஒரு வால் இருக்கே, அந்த வாளை வச்சுட்டு இந்த வானரம் தான் இந்த நம்ம ஊரையே சுட்டுடுத்து அப்படின்னு சொன்ன உடனே சரியான கோபம் ராவணனுக்கு. அற்பமான தொழிலை உடைய ஒரு குரங்கோட வலிமையினால இன்னைக்கு என்னுடைய நகரமான இலங்கை பத்தி எரிஞ்சு அழிஞ்சுடுத்து, என் ஊரை நெருப்பு திங்கிறது. இதை பார்த்தா தேவர்கள்லாம் சிரிப்பாளே, நன்னாதான் இருக்கு நம்மளுடைய போர் வலிமை அப்படின்னு சொல்லி போர் வலி நன்றுன்னு சொல்றான். அப்படி சொல்லி கோபமா சிரிக்கிறான். இப்போ தன்னோட கோவத்தை எல்லாம் அக்னி பகவான் மேலே காட்டுறான். ஊரையா எரிக்கிறான், பயம் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், போய் பிடிச்சின்னு வாங்கடா அந்த அக்னி பகவானை அப்படிங்கிறான். அந்த குரங்கையும் பிடிச்சின்னு வாங்கோ, அது ஊரை விட்டு போயிட போகிறது அப்படிங்கிறான். ஆஞ்சநேய மூர்த்தி எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. இப்படி லட்சக்கணக்கான அரக்கர்களை ஒரு செகண்ட்ல கொன்னார் ஈஸியான்னு பார்த்தான். இப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வானரம் வந்ததுன்னா அதோட வாழை பிடிச்சி நெருப்பு வச்சா அது எல்லா இடத்துலையும் வைக்காதா, இங்கேயும் அங்கேயும் தாவி. இவன் எந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு துரோகம் பண்ணானோ அந்த கௌசலேந்திரசிய தாசோகம்னு வேற சொல்லிக்கிறார். இப்படி இவனுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒருத்தருடைய தாசன் அளவே இல்லாத ஆற்றலை பெற்ற ஒரு வானரத்தை பிடிச்சி நெருப்பை வச்சுட்டு இப்போ உட்காந்து ஓவோன்னு கத்துறான். நெருப்பு வைக்கணுங்கிற ஐடியா ராவணனோடது தான், வேற யாரோடதும் கிடையாது. விநாச காலே விபரீத புத்தி, கெடுவான் கேடு நினைப்பான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இப்படி எத்தனை நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஆளையெல்லாம் ஏவறான். முதல்ல அசோகவனத்தை அழிக்கும் போதே யாராலையும் பிடிச்சின்னு வர முடியல, இப்ப வால்ல நெருப்பை வேற வச்சுட்டு இருக்காரு. தனப்பட்டாலும் புத்தியே வராதவானா அரக்கர்கள் தான். எல்லாரும் போருக்கு திரண்டுண்டு ஒரு சேனை அணிவகுத்து எல்லாரும் போரா. திரும்பியும் சேனா வீரர்கள்லாம் அண்ணலை நாடி அணைந்தார். அவரை சுத்தி சூழ்ந்து நிற்கிறார். டென்ஷன்ல எல்லாம் கத்தரா. பற்றுதிர் என்பார், எற்றுதிர் என்பார், முற்றினர் முற்றும் முனிந்தார், கற்று உணர் மாருதி கண்டான். பிடிங்கோ அந்த வானரத்தை, அடிங்கோ, நன்னா தாக்குங்கோ,
உதைங்கோ அப்படின்லாம் சொல்றா. பயங்கர மிகுந்த கோபம் அவளுக்கு. அவளையெல்லாம் எல்லாற்றையும் கற்று உணர்ந்த மாருதி பார்க்குறார். ஏல் கொடு வஞ்சர் எதிர்ந்தார், கால் கொடு கை கொடு கார் போல், வேல் கொடு கோலினர் வெந்தி, வால் கொடு தானும் வளைத்தான். எல்லாரும் ஆஞ்சநேயமூர்த்தியை பிடிக்கிறதுக்காக இருண்ட மேகம் அவரை சூழ்ந்துண்டா மாதிரி சூழ்ந்துண்டு காலால் கையால் வேலால் எல்லாம் எதிர்த்தா. சுவாமி சிம்பிளாக நெருப்பு வச்சிருக்க தன்னோட வாளால் அவளை வளைச்சி பிடிச்சி ஒரு பெரிய மரத்தை எடுத்து கையால் அந்த வாலில் பிடிச்சிருக்கிற எல்லா அரக்களையும் ஒரு அடி, எல்லாரும் அவுட்டு. இப்படி சாகாமல் ஒத்தர் 2 பேர் தப்பிச்சு இன்னும் எதிர்க்கிறவாளை கூற்றினும் மும்மடி கொன்றான். யமனை விட ஜாஸ்தியாக 3 மடங்கு உயிர்களை எல்லாம் எடுத்தாராம் சுவாமி. இல்லை வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல சொல்வார், எல்லா இடத்தையும் எரிச்சுட்டு சுவாமி தேஜோ மயமா வால்ல நெருப்போட அங்க இருந்த திரிகூட மலையோட ஹையஸ்ட் சிகரத்து மேல ஏறி நின்று வானர ராஜ சிம்ஹமான ஆஞ்சநேயமூர்த்தி அக்னியால அமைஞ்ச ஒரு மாலையை தம் மேல போட்டுட்டு இருக்க சூரிய பகவான் மாதிரி ஜொலிச்சாராம். துஷ்ட நிகிரகம் பண்ணி நிக்கிற இந்த ஈஸ்வரனுடைய பிம்பம் நம்ம மனசுல இருந்தா நம்ம மனசுக்குள்ளேயும் ஒளி வெள்ளம் பெருகும். இப்படி எல்லாத்தையும் அழிக்கிறதே சுவாமிக்கு திடீர்னு ஒரு கவலை வரும். ஐயோ சீதா பிராட்டிக்கு ஏதாவது அழுத்தினாலும் அப்ப தன்னைத்தானே கடிஞ்சுப்பார். என்னடா அது கோவத்துல எல்லா இடத்தையும் எரிச்சிட்டோமே, சீதைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராமர் உயிரை விட்டுடுவார், ராமர் போனா லக்ஷ்மணர் இருக்க மாட்டார், கோபத்துல என்ன காரியம்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப கோபம் உள்ள எந்த மனுஷன் நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்லாம் தன்னைத்தானே கடிஞ்சுப்பார். அப்படி அவர் சீதைக்கு என்ன ஆச்சோன்னு யோசிக்கும் போதே இன்னொரு தாட் வரும், நெருப்பு அழிக்க முடியாதே. ந நஷ்யதி கல்யாணி ந அக்னி அக்னௌ பிரவர்த்ததே. யோசிச்சுட்டு சொல்றார், ஸ்ரீராமச்சந்திரரோட மகிமையினாலையும் சீதா பிராட்டியோடைய அருள்னாலையும் எனக்கே இந்த நெருப்பு சுடலையே, அது எப்படி சீதையை சுடும்? அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறதையே வித்யாதரர்கள் சாரணர்கள்லாம் வானத்தில் கந்தர்வர்கள் போவாளே அவள் பார்த்துட்டே போகிறா இந்த சிட்டியோடைய டிஸ்ட்ரக்ஷனை. அவள் பேசிக்கிறா, எப்படி பாரு சீதைக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை, அவள் இருக்கிற இடத்த அது கிட்ட கூட வரலையே அப்படின்லாம் பேசின்னு போகிறத கேட்ட உடனே இவருக்கு சந்தோஷம் ஆகிடும். இப்படி இலங்கையை பூரா அக்னி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமி போய் தன்னோட வாளை அணைப்பார் கடல்ல. ஆஞ்சநேயமூர்த்திக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கடலில் விழுந்தவா இந்த வால் அணைச்ச உடனே எடுந்த சூட்டுனால அவாலாம் அழிஞ்சு போனா. தப்பி பழைச்சு இன்னமும் சண்டை போடணும்னு நினைக்கிறவாளையெல்லாம் சுவாமி கையால் நன்னா அடி வாங்கினான். அப்போ கம்பர் சொல்ற, மேலே போயின்னு இருந்த வித்யாதரர்கள் சாரணர்கள் எப்படி சீதை இருந்த இடத்தோட வெளிப்பக்கம் கூட அக்னி எட்டலையே அப்படின்னு பேசிக்கிறத கேட்குறாரு. இது வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமி எப்படி கவலைப்பட்டாருங்கிறத கம்பர் ஒரே ஒரு வார்த்தை உயிந்தனன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். வந்தவர் சொல்ல மகிழ்ந்தான், வெந்திரல் வீரன் வியந்தான், உயிந்தனன் என்ன உயர்ந்தான், பைந்தொடி தாள்கள் பணிந்தான். பாடா நான் ரக்ஷப்பட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். நல்ல காலம் சீதா பிராட்டிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அப்படியே போய் சீதா பிராட்டிக்கு திருவடியில் விழுந்து வணங்குறார். பார்த்தனள் ஜானகி பாரா வேர்த்து எரிமேனி குளிர்ந்தாள், வார்த்தை என் வந்தனை என்னா போர் தொழில் மாருதி போனான். இது வரைக்கும் சுவாமிக்கு என்ன ஆச்சோன்னு படபடப்பு வேர்த்து துடித்து போய் கவலையில இருந்த சீதா பிராட்டி மனம் குளிர்ந்தாள். இதை பத்தி நம்ம என்ன வார்த்தை சொல்ல முடியும்னு கம்பர் சொல்றார். ஆஞ்சநேயமூர்த்தி நமஸ்காரம்மா அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். இப்படி ஆஞ்சநேயமூர்த்தி கிளம்பின உடனே, எப்பா இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் எரிச்சுட்டேன்னு சொல்லி என்னை பிடிச்சி ஏதாவது பண்ணிட போறான்னு அக்னி பகவானும் மறைஞ்சிட்டாராம். அதாவது எல்லா இடமும் அணைஞ்சு போச்சு, போய் ஒளிஞ்சுட்டாராம் அக்னி பகவான். இவா கையில மாட்டினே இந்த ராட்சசாலாம் என்ன ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு உடனடியா இலங்கையிலேருந்து கிளம்பி போய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து சீதா பிராட்டியை பத்தின எல்லா விவரங்களும் சொல்லணும்னு முடிவு பண்ணி பூங்கழல் தொழுது வாழ்த்தி விசும்பிடை கடிது போனான். ஜெய் ஸ்ரீராம் அப்படி சுவாமியை வாழ்த்தி நமஸ்காரம் பண்ணிட்டே வானத்துல கிளம்பி போனார். ஆகாய மார்க்கமா போகும்போது மைனாக மலையை பார்த்து எல்லா சமாச்சாரத்தையும் சொல்லிட்டு, என்னுடைய வானர வீரர்கள் அங்கதன் முதலானவர்கள் எல்லாரும் எனக்காக படம் எடுத்துட்டு இருக்க பாம்பு எப்படி அலர்ட்டா வெயிட் பண்ணுமோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் உடனடியா போய் சமாச்சாரத்தை சொல்லணும்னு தாண்டி போறார். இப்படி போய் மகேந்திர பர்வத்துக்கிட்ட இருந்த எல்லா வானர வீரர்களையும் பார்த்து வானரங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். தாய் பறவை தன்னோட குஞ்சுகளை விட்டுட்டு போயிட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தா அந்த குஞ்சுகள்லாம் எப்படி சந்தோஷப்படுமோ அப்படி ஒரு சந்தோஷம் ஆஞ்சநேயமூர்த்தியை பார்த்து. எல்லாரும் சந்தோஷப்பட்டு அழுது சிரிச்சு கொண்டாடி ஒத்தர் கட்டிண்டு வாளால அடிச்சு வாழை எடுத்து முத்தம் கொடுத்து ஒத்தருக்கொத்தர் சமாச்சாரத்தையெல்லாம் சொல்லி பேசிண்டு சந்தோஷப்படுறா. அவருக்கு பார்த்து இன்னுமே சாப்பிடலையப்பான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. அழுதனர் சிலவர் முன் நின்று, ஆர்த்தனர் சிலவர், அண்மி தொழுதனர் சிலவர், ஆடி துள்ளினர் சிலவர், அள்ளி முழுதூர விழுங்குவார் போல மொய்த்தனர் சிலவர், முற்றும் தழுவினர் சிலவர், கொண்டு சுமந்தனர் சிலவர் தாங்கி. யாரும்
ஆஞ்சநேயமூர்த்தியை தலையில வச்சுட்டு கொண்டாடுறா. தேனோடு கிழங்கும் காயும் நரியன அரிதின் தேடி மேல்முறை வைத்தோம் அண்ணல் நுகர்ந்தனை மெலிவு தீர்தி மானவாள் முகமே நங்கட்கு உரைத்தது மாற்றம் என்று தாம் நுகர் சாகம் எல்லாம் முறைமுறை சிலவர் தந்தார். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீ முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சாச்சு காரிய சித்தி ஆயாச்சுன்னு. இன்னும் பரம சந்தோஷம் எல்லாருக்கும். ஆஞ்சநேய சுவாமியோட கால்லையும் மார்பிலையும் தோளிலையும் தலையிலையும் கைகள்லையும் எல்லா இடத்துலையும் விழுப்புண்கள் எல்லாம். எல்லா வானரமும் கிட்ட கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறது. ஐயோ இப்படி பட்டுடுத்தே அப்படின்னு. அத்தனை அருமை ஆஞ்சநேயமூர்த்தி அவளுக்கு. உயிர் உக உழைந்து உயிர்த்தார். சுவாமி அங்கதன் கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி ஜாம்பவான் காலில் விழுந்து வணங்கி எல்லார்கிட்டையும் சமாச்சாரத்தை சொல்லி எப்படி சீத்தை வந்து உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்கிற மெசேஜையும் கன்வே பண்ண, என்ன நடந்ததுன்னெலாம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் போய் சுக்ரீவனுக்கு ஒரு வனம் இருந்தது, மதுவனம். அதையெல்லாம் அழிச்சுடுவா. எல்லாம் கள்ளு குடிச்சா மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் கத்தி சிரிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்ணி வேலை பண்ணிடுவா மதுவனத்தில். அதுக்கு காவலன் அதிமுகன், அதுதான் இன்சார்ஜ். ஓடி போய் சுக்ரீவன் கிட்ட சமாச்சாரத்தை சொல்லுவான். சுக்ரீவன் வந்து வானரமெல்லாம் மதுவனத்தை அழிக்கிறதுன்னு கேட்ட உடனே சந்தோஷப்படுவான். அப்படின்னா ஆஞ்சநேயமூர்த்தி சீதா பிராட்டியை பார்த்தாச்சு அப்படின்னு. வரைக்கும் கவலையாக இருந்த ராமச்சந்திரமூர்த்தியை தேற்றுவர் சுக்ரீவன். வேகமாக நான் சொல்லிகிட்டே போகிறேன். ஒரு சமயத்தில் எப்படி ஆஞ்சநேயமூர்த்தி சீதா பிராட்டியை தேடிண்டு போனார், அவர் என்ன சம்வாதம் பண்ணினார் சீதா பிராட்டியோட, அந்த மெசேஜை கொண்டு வந்து எப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திகிட்ட சொன்னாருங்கிறத விவரமாக இன்னொரு சமயத்தில் பார்க்கலாம். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் ஐயகம் தழி நெடிதி இறைஞ்சி வாழ்த்தினான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கண்டேன் கற்பினுக்கு அணியை. கற்புக்கு ஒரு ஆபரணம் போடணும்னா அது சீதா பிராட்டியம். கண்ணால பார்த்துட்டேன். இந்த உலகத்துக்கெல்லாம் இறைவனே ராகவா மே சந்தேகத்தையும் கவலையும் விடுங்கோ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். இப்படி இலங்கையில பார்த்தேங்கிறதையெல்லாம் சொல்றாரு. ஆனா எடுத்த உடனே நான் பார்த்துட்டேன் கண்டேன் சீதையேன்னு சொன்னதோட சேர்த்து கற்பினுக்கு அணியை. ராட்சசன் தூக்கின்னு போயிருக்கான்னா துளி கூட அவளோட கற்பை பற்றி யாருமே சந்தேகப்படக்கூடாது. அதனால எடுத்த உடனே கற்பை பற்றி தான் சொல்றார். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெருந்தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னும் கேட்டி என்பான். பாட்டெல்லாமே ஒன்னொன்னு ரத்தனம். என்னத்துக்கும் மேலான ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். என்னத்துக்காக இப்படி சொல்றார் சுவாமின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி அவசரமா ஆஞ்சநேயமூர்த்தி இலங்கையில என்ன பண்ணாருங்கிற சொல்ற இந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதோட சேர்த்து இதை சொன்னா இதுக்கு நல்ல ஜஸ்டிஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால 1-2 பாட்டு மாத்திரம் இப்ப சொல்றேன். இன்னொரு சமயத்துல இதை முழுசா படிப்போம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஒண்ணு. விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன் இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அண்ணினும் உளை நீ தையல் கருத்தினும் உளை நீ வாயின் எண்ணினும் உளை நீ கொங்கை இணக்குவை தன்னின் ஓவாது அண்ணல் வெம் காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த ஆறா புண்ணினும் உளை நீ நின்னை பிரிந்தமை பொருந்திற்றாமோ சோகத்தாளாய நங்கை கற்பினால் தொழுதற் கொத்த மாகத்தார் தேவி மாறும் வான் சிறப்புற்றார் மற்றை பாகத்தாள் இப்போது ஈசன் மகுடத்தாள் பதுமத்தாளும் ஆகத்தாள் அல்லல் மாயன் 1000 மௌலி மேலாள். இவ திருமாலோட திருமார்புல இருக்க வேண்டிய மகாலட்சுமி இல்லப்பா, அவருடைய 1000 திருமுடிகள் மேல உட்கார்ந்துருக்க வேண்டியவள். இவள் கற்புனால ஈசனுடைய ஒரு பாகமான பார்வதி தேவி கூட அவருடைய இடுப்புலேருந்து கிளம்பி தலையில ஏறி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றேன். வரிசையா சொல்லிண்டே அவர் எப்படி ஒரு சிரமத்துல இருக்கா சீதா பிராட்டி, இப்படிப்பட்ட கற்பில் சிறந்தவளா இருக்கா அப்படின்லாம் சொல்லிண்டே வருவர். நான் கேட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணீர் பெருகி சந்தோஷப்பட்டு உடல் புலகமடைந்து உயிர் ஆவி வெளியில போறதும் வரதுமா சிரமப்பட்டார்லாம் கம்பர் எழுதியிருப்பார். இப்படி வாயுபுத்திரனான ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு சீதா பிராட்டியை பற்றியும் சீதா பிராட்டி கிட்ட போய் சுவாமியை பற்றியும் சொல்லி அவ மனக்கவலைகளை தீர்த்து கொடுமை செய்ய அரக்கர்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி இப்பவும் இதை கேட்கும் போதும் படிக்கும் போதும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற அந்த சுவாமியை நாமளும் வேண்டிண்டு சர்வ மங்களத்தையும் அடையலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.